ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் வெஜ்ஜின் பையன் சேனல். இப்போ நம்ம புட்டி பையன் சீசன் நம்பர் 3 அண்ட் எபிசோட் நம்பர் 1 தான் போயிருக்கோம். வாங்க இந்த எபிசோட் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸ்டார்டிங் எடுத்த உடனே நம்ம புட்டி பையனை தான் காட்டுறாங்க. அவங்க அண்ணனோட ஒரு புது வீட்டுக்குள்ளே நுழையிறான். அது யாரோட வீடுன்னு பார்த்தா அவங்க சித்தப்பா சித்தியோட வீடான். அந்த சித்தப்பா சித்தி வீட்டுக்கு ஏன் அவன் நுழையிறான்னு கேட்டால் அவங்க அண்ணனுக்கு யூஎஸில் விசா கிடச்சிரும். அவங்க அண்ணனுக்கு யூஎஸில் விசா கிடச்சி அந்த இடத்துல வேலைக்கு போகிறாரு. ஸோ அது வரைக்கும் நம்ம புட்டி பையனை பார்த்துக்கிறதுக்காக அவங்க சித்தப்பான் சித்தி வீட்டில் வந்து விட்டுருக்காரு. அவங்க சித்தப்பான் சித்தி வீட்டில் விட்டு அவர் என் தம்பி ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அவங்க கிளம்பும் போது அவங்க சித்தப்பா சித்தியும் கவலையே படாதப்பா, உன் தம்பி நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அந்த சீனை கட் பண்ணால் உள்ள 2 பேர் என்ட்ரி ஆகுறாங்க. அவங்க 2 பேர் யாருன்னு பார்த்தா நம்ம சித்தப்பா சித்தியோட பையனும் அந்த பையனோட பொண்டாட்டி, அதாவது அவங்க மருமகளும் என்ட்ரி ஆகுறாங்க. உள்ள என்ட்ரி ஆன அந்த மருமகளை பார்த்த நம்மளோட புட்டி பையன் பாலுன்னு சொல்லிட்டு அவங்களோட அந்த இடத்த பிடிச்சி கேட்க அந்த பொண்ணும் கொஞ்சம் பயந்து ஒதுங்க. உடனே அவங்க அண்ணங்காரன், பயப்படாதீங்க, இது அவன் பால் குடிக்கிற நேரம், அதனாலதான் பால் கேட்கறான், தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடறான். அப்படியே அந்த சீனை கட் பண்ணா அடுத்த சீன்ல நம்ம சித்திக்காரி நம்மளோட புட்டி பையனுக்கு சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருக்க. வெளியில் ஏதோ பார்சல் வர, அதை வாங்கிறதுக்காக நம்ம சித்திக்காரி அந்த இடத்த விட்டு வெளியே கிளம்பி போகிறா. அவள் வெளியே கிளம்பி போன அதே சேம் டைம் அங்கே நம்ம அன்னிக்காரி வர நம்ம புட்டி பையன் அவங்கள பார்த்துட்டு பால் மறுபடியும் கேட்க ஆரம்பிச்சிடறான். இவன் என்னடா மறுபடியும் இதே மாதிரி ஆரம்பிச்சிட்டானேன்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுங்கி போக வெளியே போன நம்ம சித்திக்காரி மறுபடியும் உள்ளே வந்துடுறாங்க. உள்ளே வந்த அவங்க இவனுக்கு பால் ஊட்டிகிட்டு இருக்க பால் கொடுக்குற அத்தைக்காரியோட அந்த இடத்த பிடிச்சி பால் தடவை கொஞ்சம் அமுக்க வேற லெவல்லே கொஞ்சம் சீன். அவங்க அப்படியே சமாளிச்சுக்கிட்டு ஒரு வழியாக எனக்கு பாலை கொடுக்க உள்ள ஒரு புது ஆள் என்ட்ரி ஆகுறாங்க. அந்த ஆள் யாருன்னு பார்த்தா அதுதான் நம்ம அத்தைக்காரியோட பொண்ணு. அவள் போட்டிருக்க பிளாக் ட்ரெஸ்க்கும் அவள் இருக்கிற கலருக்கும் சின்ன மலைக்கும் எப்போ அவளுக்கான சீன் வரும் நம்மளை எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்கும் அவளோட என்ட்ரி. உள்ளே வந்த அவள் நம்ம புட்டி பையன் கூட விளையாண்டுட்டு, சரி புட்டி பையன் நான் அப்புறம் வந்து உன் கூட விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறா. அப்படியே அந்த சீனை கட் பண்ணால் அடுத்த சீனில் நம்ம அன்னிக்காரியோட பெட்ரூம் தான் காட்டுறாங்க. நம்ம அன்னிக்காரியோ விக்ஸில் படுத்திருக்கா. அந்த நேரம் பார்த்து உள்ளே நுழைஞ்ச நம்ம அண்ணன்காரன், வா நம்ம லீலில் ஈடுபடலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம அன்னிக்காரியோ சி விடுங்க என்ன அப்படின்னு சொல்லி சினுங்க. நம்ம அண்ணன்காரை ஏமான்னு கேட்க, ஆமாம் நீங்கள் மாதத்தில் 2 நாள் மட்டும் எனக்கு வந்து மூடி ஏற்றி விட்டு போயிருங்க, மற்ற நாள் நான் சும்மா தானே இருக்கேன், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல நம்ம அண்ணன்காரன் வந்து ஒரு வாட்டி பொறுத்துக்கோ, அடுத்த வாட்டி ஒன்றையும் கூட்டே போயிரண்டி என் செல்லும் அப்படின்னு சொல்லி நம்ம அன்னிக்காரி உசுப்புறான். இதை நம்பின அவளும் ஐயோ அப்படியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு, சரி நீ வந்து என்னை அடக்கு, நீ நான் அடக்கிட்டேன்னா நீ ராத்திரி நான் உனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவன் அடக்க முயற்சி பண்ண அவள் அடங்க சாம சீன் அங்கே நடந்துக்கிட்டே இருக்கு. இந்த சீனுக்கு நடுவுலையே நம்ம அன்னிக்காரி இனிமேல் விட்டு போக மாட்டீங்களே அப்படின்னு கத்த நம்ம அண்ணன்காரன் விட மாட்டேன்னு கத்த செமையாக இருக்கும். அப்படி நடந்துக்கிட்டு இருக்கும்போது புதுசாக யாரும் அந்த இடத்த எட்டி பார்க்குற மாதிரி நம்ம அன்னிக்காரிக்கு தோணுது. நம்ம புட்டி பையன் தான் வந்து வேடிக்கை பார்க்குறான் போலன்னு நினச்சி அவன் ரூமுக்கு போய் பார்த்தா நம்ம புட்டி பையன் செம்மையாக படுத்து தூங்கிட்டு இருக்கான். அப்போ இருக்கும்போது அந்த இடத்துல எட்டி பார்த்தது யாரா அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட செதுக்கி வச்ச சேலமாக இருந்த தங்கச்சிக்காரி தான் அந்த இடத்த வந்து எட்டி பார்த்துருக்கா. அடிப்பாவி, இவன் என்னத்தை எட்டி பார்க்குறான்னு பார்த்தா இவளுக்கு இதுதான் வேலையும். அண்ணனும் அண்ணியும் செய்யும்போது எட்டி பார்க்குறது, கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட பாய் ஃப்ரெண்டு கூட இருக்கிறத வீடியோ எடுத்து அதை ரசிக்கிறது மட்டும்தான் இவளுக்கு வேலையாம். இவள் ஸ்டில் வெர்ஜின் அப்படிங்கிற மாதிரி நமக்கு சொல்கிறாங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ண அடுத்த சீனில் நம்ம அண்ணன்காரன் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் டாட்டா பை சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். இவன் கிளம்புனதுக்கப்புறம் வீட்டில் யாரும் இல்லாதப்ப அந்த சமயத்தை பயன்படுத்திட்டு அவன் புட்டி பையன் மறுபடியும் பாலுன்னு சொல்லிட்டு அன்னிக்காரி பிடிச்சி கேட்க அன்னிக்காரி மறுபடியும் பயத்தில் இவனை தள்ளி விட்டுறான். தள்ளி விட்ட உடனே இவன் அந்த இடத்துல கத்த உடனே அந்த இடத்துலேருந்து ஓடி வந்த நம்ம சித்திக்காரி, என்னம்மா இப்படி பண்ணிட்ட, குழந்தை இப்படி தள்ளி விடலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்க அப்படி ஒரு அட்வைஸை போட்டு நம்ம சித்திக்காரி அவனை உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ தான் அவங்க அண்ணன் இவனுக்கு சொன்னது ஞாபகம் வருது. இவனுக்கு அப்பப்போ உடம்ப மாலிஷ் பண்ணி விடணும் அப்படிங்கிறது. மாலிஷ்னா வேறு எதுவும் இல்லைங்க, மாலிஷ்னா உடம்புல எல்லா துணியும் உரி விட்டுட்டு உடம்புக்கு எண்ணெயை தடவி விடுறது தான் மாலிஷ்ன்னு சொல்லுவாங்க. இவங்க சித்திக்காரி இவனுக்கு மாலிஷ் பண்ணி விட அந்த இடத்துக்கிட்ட தடவை எண்ணெய் பட்ட அந்த இடம் ரொம்ப பெருசாகிட்டே இருக்கு. அதை பார்த்து எங்கள் சித்திக்கு அடப்பாவி இவனுக்கு எவ்வளோ பெருசாகுமா அப்படிங்கிற மாதிரி தோணுது. அந்த இடத்துல நம்ம சித்திக்காரையும் லைட்டாக டெம்ட் ஆகிற மாதிரி நம்ம காட்டிட்டு இந்த எபிசோடை அதை விட முடிச்சிடறாங்க. அடுத்த எபிசோடில் நம்ம என்ன நடக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க.